திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே நிலப்பிரச்சினையில் பட்டியல் சமூக பெண்ணை தாக்கியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யாத தாலுகா காவல்துறையினரை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சித்தரேவு கிராமத்தில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த மயில்ராஜ் என்பவரது மனைவி சரோஜா விபி புதூர் என்ற இடத்தில் 2.25 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார். விபி புதூர் முதல் பொந்துப்புள்ளி என்ற இடம் வரை வண்டி பாதை இருக்கிறது. இந்த வண்டி பாதை தனக்கு சொந்தம் என்று முத்துசாமி என்பவர் கூறிய நிலையில் தனது தோட்டம் வழியாக செல்லக்கூடாது என சரோஜாவிடம் அடிக்கடி தகராறு செய்துள்ளார். மேலும் வண்டி பாதையை ஆக்கிரமித்து முத்துசாமி தென்னங்கன்றுகளை நட்டதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அதில் முத்துசாமி வண்டி பாதையை ஆக்கிரமித்து பட்டா வாங்கியது தெரியவந்தது. இந்நிலையில் ஜனவரி 25ஆம் தேதி விவசாய தோட்டத்திற்கு சென்ற சரோஜாவை முத்துசாமி தனது குடும்பத்தினருடன் சேர்ந்து தாக்கியுள்ளார். இதில் சரோஜா படுகாயமடைந்து பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து தாலுகா காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்ட நிலையில் போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் இவ்விடத்தில் பாதிக்கப்பட்டவரான சரோஜாவின் ஊரிலேயே இல்லாத கணவர் மயில்ராஜ் மற்றும் மகன் குமரேசன் மீது கொலை மிரட்டல் வழக்கு பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் பழனி டிஎஸ்பி தனஜெயனிடம் புகார் கொடுக்கப்பட்டதை அடுத்து தாக்குதலில் ஈடுபட்ட முத்துசாமி அவரது மனைவி லோகநாயகி மகன் அருள்குமார் மீது ஜாதி வன்கொடுமை சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனாலும் இதுவரை 3 பேரையும் பழனி தாலுகா போலீசார் கைது செய்யவில்லை என கூறி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் மணிகண்டன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. காவல் நிலையத்துக்கு உட்பட்டு சித்தோய கிராமத்தில் பட்டியல் மக்களை சார்ந்த தலித் மக்கள், குறிப்பாக அறந்திரை சமூகத்தை சார்ந்த மக்களுக்கான தொடர்ந்து இந்த பகுதியில் வாழ்கிறதுக்கே தகுதியற்ற நிலையில் இந்த சமூகம் சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த சரோஜா அவங்களுடைய நிலம் என்பது அரசாங்கம் கொடுக்கப்பட்டது. அது பாத சம்பந்தமாக நாங்கள் அரசிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதை தனிநபரோட கேட்கப்படவில்லை. அரசாங்கத்திடம் முறையிட்டிருக்கும். நீதிமன்றம் மூலமாக நாங்கள் நீதியை விசாரணை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த வேலையில் தான் திடீரென்று இந்த மாதம் 10ஆம் தேதி 1ஆவது மாதம் 25ஆம் தேதி அன்று காலையில் அந்த அம்மா வேலையில் தோட்டத்தை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஆதிக்க சாதி திடீர்னு அந்த அம்மா தாக்குதல் நடத்துகிறாங்க. அது பெரிய கொடுமைன்னா தலித்துன்னா அடிக்க கேட்க ஆள் இல்லைன்ற சூழல் இந்த போய் வந்துக்கிட்டு இருக்குது. 10ஆம் தேதி அடிபட்ட அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வர்றோம். ஆஸ்பத்திரியில் கூட அட்மிஷன் போட மறுக்கிறாங்க. இது தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் இப்படி தலித்துகளுக்கு விரோத செயலில் தொடர்ந்து இந்த மாவட்ட நிர்வாகம் அது குறிப்பாக பழனி பகுதியில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் போட சொல்லி நாங்கள் தொடர்ந்து பிரஷர் பண்ணி அதே மாதிரி காவல் நிலையத்தில் நெய்க்காரப்பட்டி காவல் நிலையத்தில் வழக்கு போடுங்க சொன்னால் கிட்டத்தட்ட 7 நாள் சென்று தான் வழக்கே போடுறாங்க. அந்த 7 நாள் வழக்கு சொன்னால் சம்மந்தம் இல்லாமல் வழக்கு போடுறாங்க. ஒரு லேடிஸ் அடி வாங்குறாங்க. ஆனால் எங்கள் சம்மந்தப்பட்ட நபர் இன்னொருத்தர் வெளியூரில் வேலை இருக்கார். அந்த வெளியூரில் இந்த வழக்கில் போடுறாங்க. பிசிஆர் வழக்கு போட சொல்லி நாங்கள் தொடர்ந்து பேசும்போது எங்களுக்கு 7 நாள் சென்று வழக்கு போடுறாங்க. பிசிஆர் வழக்கு போடுறாங்க. ஆனால் எங்களுக்கு எங்கள் மேலேயும் வழக்கு போடுறாங்க. கொலை முயற்சி வழக்கு எனக்கு போடுறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு பொம்பளை ஒரு லேடி அம்மா அடிபட்டும் இல்லாமல் நாங்கள் எப்படி அவங்கள போய் நாங்கள் தாக்கியிருக்க முடியும்? அப்போ இந்த நெய்க்காரப்பட்டி காவல் நிலையம் திட்டமிட்டு தலித்து அறந்திரை மக்களை திட்டமிட்டு பழிவாங்க நோக்கத்தோடு நெய்க்காரப்பட்டி காவல் நிலையம் வேற ஒரு சமூகத்தோட கையூட்டு பெற்றுக்கொண்டு தொடர்ந்து இந்த மக்களை நெருக்கடிக்கு ஆளாகி கொண்டிருக்கு. ஆக மாவட்ட நிர்வாகம் காவல்துறை உடனே தலையிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்குது. ஆக இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அரசு சொல்ல வேண்டியதுன்னா நடவடிக்கை எடுக்கணும்னா இப்போ திடீர்னு என்ன சொல்கிறாங்கன்னா நீதிமன்றத்தில் நாங்கள் ஜாமீன் பெற்றோம் அப்படின்னா நீதிமன்ற ஜாமீன் பெறுவதற்கு நெய்க்காரப்பட்டி காவல்துறை ஒப்புதல் கொடுக்காம எப்படி ஜாமீன் கிடைக்கப்பட்டிருக்கு? அப்போ தலித்துக்கு ஒரு நீதி, பிற சமூகத்துக்கு நீதி என்று இங்கே பழனிவருடைய நிலவரம் என்பது தலித்துக்கு வாழ தகுதியற்ற நிலையில் உருவாகிறது. ஆக இன்றைக்கி இந்த சம்பந்தமாக தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் கவனத்தை சொல்ல வேண்டும். வரக்கூடிய சட்டமன்ற கூட்டுத்தொடரில் எங்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தோழர் மாரிமுத்து மூலமாக சட்டமன்றத்தில் பேசுவதற்கு நெய்க்காரப்பட்டியிலுடைய காவல் நிலையம் தலித்துகளுக்கு விரோதமாக செயல்படுகின்ற அந்த கோரிக்கையை சட்டமன்ற உறுப்பினர் தோழர் மாரிமுத்து மூலமாக இந்திய கம்யூனிஸ்ட் திண்டுக்கல் மாவட்ட கோரிக்கை வைத்து சட்டமன்றத்தில் பேசுவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.